இருக்கிற வேலையெல்லாம் 7:30க்கே முடிச்சுட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்தாச்சு. 8 மணிக்கு மேட்ச்சு. ரொம்ப பரபரப்பாக இருந்தோம். அது வேற ஒன்றும் இல்லை, ரோஹித் சர்மா விக்கெட்டு போனதுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன் தான் அது. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இருந்தாலும் பின்னாடி வரவங்க ஆடுறது பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்து எப்போ என்ன நடக்குன்னே தெரியல. ஒவ்வொரு பாலுக்கும் வந்துட்டு ஆட்டு வாய்க்கு வந்துட்டு போகுதுறாங்க. சாவு சாவும்ல, வாய்ப்பே இல்லையோ, போயிருச்சு. ஐயோ சஸ்திரேஸ்டா அப்பா. 2011 யுவராஜ், 2024 அக்செப்ட் ஓவரா செலிப்ரேட் பண்றானுங்க. இனிஷியலாக விக்கெட் போயிருந்தாலும் இடையில கோலியும் அக்சர் பட்டேலும் சிவம் டூபே உட்பட எல்லாரும் தேர்த்தின ரன்களை வச்சுட்டு 176 அப்படின்றது ஒரு நல்ல டோட்டலாக தான் தெரிஞ்சது. ஸோ நம்பிக்கையோடு தான் போனோம் செகண்ட் ஹாஃப் பார்க்க. உண்மையை சொல்லணும்னா ஸ்டார் ஸ்போர்ட் கமெண்டேட்டர்ஸ்லேயே வந்துட்டு கடைசி வரைக்கும் பாசிட்டிவாக பேசின ஒரே ஆள் சிக்கே தான். 24 பாலுக்கு 24 ரன் தேவையான இருந்த போதும் பாசிட்டிவாக தான் பேசினார். வெல்டன் சிக். நேற்று கிளாஸ் நடிச்ச அடியில் எங்கே வந்துட்டு இதுவும் புடுங்கிட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எல்லாருமே 6 நினைச்சப்ப ஸ்கை பிடிச்ச ஒரு அன்பிலீவபிளான கேட்சுங்க. அதுதாங்க வேர்ல்ட் கப்பே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர்ல ஃபைனலாக மேட்ச் ஒரு மாதிரி என் கேமுக்கு வந்துச்சு. அந்த பாலை போட்டதுக்கப்புறம் பாண்டியாவோட ரியாக்ஷன், நம்மளோட ரியாக்ஷன் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், அந்த வெற்றியின் தித்திப்பில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. கடந்த 2 மாதமாக ஹார்திக் பாண்டியா ஐபிஎல் அனுபவிச்சதுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு பேபேக். பாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம் சொல்லி ஐபிஎல் கேப்டன்சி பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்து இப்போ வந்துட்டு வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டு ஃபைனலி இன்டர்நேஷனல் T20 வந்துட்டு MS தோனிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா 9 வேர்ல்ட் கப் ஆடி, இதோ கோலிக்கு 6 வேர்ல்ட் கப் அண்ட் ஃபைனலாக ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ரோஹித் சர்மா தலைமையில் அந்த மெஸ்ஸியோட வாக்கில் போய் அவர் அந்த வேர்ல்ட் கப் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என் கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி எதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லேயும் செமியில் போயும் ஃபைனலில் போயும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் கப்பில் தி டிட் இட் போத் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. தேங்க்யூ லெஜெண்ட்ஸ், யூ வில் பி ரிமெம்பர் ஃபார் எவர். ரோஹித் சர்மா ஒரு 1.4 பில்லியன் மக்களோட ஒரு கனவை நினைவாக்கி அவங்களோட மென்டல் பீஸ் அனைத்தையும் காப்பாற்றுனதுக்கு முக்கியமாக எனக்கு இந்த 15வது ஓவரில் கிளாசன் வந்துட்டு அக்சர் பட்டேலை பிடிச்சி 22 ரன் கிட்டத்தட்ட அடிக்க 24 ரன் வேர்ல்ட் கப்லேயே இந்தியா கொடுத்த அதிகபட்ச ரன் ஒரு ஓவரில். அதுதான் எனக்கு பாதி ஒவ்வொரு பாலுக்கும் வந்து ஹார்ட்டு வாய்க்கு வந்துட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அந்த ஓவரில் அடுத்த ஓவரில் விக்கெட்டு, அடுத்தடுத்து பும்ரா 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு அண்ட் ஸ்கை பிடிச்சது கேட்ச் இல்லை மேட்ச்ன்ற மாதிரி எல்லாருமே 11 பேரும் போட்ட எஃபோர்ட் 2011 வேர்ல்ட் கப் கண்ணு மாடி எடுத்துட்டாங்க. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு என்ன மாதிரியான ஒரு ரிட்டைர்மெண்ட்டு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேலும் அவங்க ஆட மாட்டாங்கன்றது. இருந்தாலும் வந்து ஐபிஎல்ல வந்துட்டு மும்பைக்கே ஆடுவாரா இல்லை திருப்புன்னு ஆர்சிபிக்கு போய் அந்த 16 வருஷம் சாபத்தை வந்துட்டு ஒரு கப் வாங்கி கொடுத்து தீர்த்து வைப்பாரா இல்லை ரோஹித்தும் கோலியும் சேர்ந்து வாங்குவாங்கன்னு தெரில. நல்ல ஒரு ஜேர்னி. ஐபிஎல்ல வந்துட்டு அவ்வளோ ஹேட்க்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்துட்டு நேற்று என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் பிரேக்குங்க அவருக்கு வந்துட்டு பாஸ்ட் 2 months இன்க்ளூடிங் ரோஹித் சர்மா கூட கேப்டன்சி போச்சு. ஒரு மாதிரி ஜூனியர் கீழே ஆடினாரே இல்லை, நிறைய பேர் ஆடிருக்காங்க. இருந்தாலும் 2 பேருக்குமே வந்துட்டு நேற்று ஒரு 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 பிளஸ்ஸிங் தான். ஸோ வந்துட்டு நம்ம பார்க்குற வேலைக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அது கடவுளோ இல்லை அந்த வேலையோ கண்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுக்கும். தேங்க்யூ.